வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசு. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வர்டிக் பேசியிருக்கேன் சரிங்களா. நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா, அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிடுவேன். இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. விவோக்கு ஒரு பிரைஸ், ஒன் பிளஸ்க்கு ஒரு பிரைஸ், சாம்சங் ஒரு பிரைஸ்னா சாம்சங் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தரான். மிச்சவங்க யாரும் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தராங்களா? மொத்தமா வருஷத்துக்கே ஒரு 5 கேம்பெயின் கூட வருது. விவோலாம் 2-3 கேம்பெயின் தான் கஷ்டம். அதுவே விவோ வி சீரியஸ்க்கு மட்டும்தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு முழுசாக சொல்ல மாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிங்க. எந்த வகையிலையுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது